வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில் என்னன்னு பார்த்திங்கன்னா, கொஞ்ச நாள் முன்னாடி சித்தகுரு எங்களுக்கு வந்து கொடுத்த ஒரு நாலேஜ். இது ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில் என்னென்னா, ஜென்ரலாக எல்லாருக்கும் தெரியும், நீர் வந்து ரொம்ப ஆற்றல் வாய்ந்தது இல்லையா. அந்த காலத்தில் வந்து நீரை எடுத்து தான் வந்து ஒரு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. இல்லை சபிக்கணும் அப்படின்னா கூட தண்ணியை எடுத்து அவங்க மேலே தெளிச்சிட்டாங்கன்னா, ஏதாவது வார்த்தை சொல்லி சபிச்சாங்கன்னா அது வந்து நடக்கும். சபிக்கிறதுக்கு, ஆசீர்வதிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நீரை தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அன்றைக்கி. இன்றைக்கி வந்து ஆசீர்வதிக்கிறதுக்கு வந்து பன்னீர் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா வாட்டரில் வந்து சக்தி இல்லை, ஆற்றல் இல்லை, எனர்ஜி இல்லை. அப்படின்றதுனால இன்றைக்கி வந்து பன்னீரில் வந்து அந்த ஆசீர்வாதம் பெரிய பெரிய மகான்கள் இன்றைக்கும் வந்து கொடுக்குறாங்க. ஆனால் வாட்டரில் கொடுக்க முடியல. வாட்டரில் கொடுத்தா அது வேலை செய்யலை. ஏன்னா வாட்டரில் வந்து அந்த மெமரிஸ் வந்து வேறு மாதிரியாக இருக்கிறதுனால அது வந்து சரியான முறையில் நம்மளுக்கு வேலை செய்ய மாட்டேங்குது. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா, நம்ம திருவள்ளுவர் கூட நம்மளுக்கு சொல்லியிருக்காரு, நீரின்றி அமையாத உலகு அப்படின்னு சொல்லிட்டு. நீர் தான் நம்மளுக்கு முக்கியமான ஒன்று. குழந்தை வந்து கருவில் இருக்கிறதும் வயிற்றுக்குள்ளே, தாயின் வயிற்றுக்குள்ளே நீட்டுக்குள்ளே தான், நீரில் தான் இருக்குது இல்லைங்களா. ஸோ அதனால் வந்து இந்த ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் அப்படின்றதுக்குள்ளே தான் குழந்தையும் வந்து, குழந்தையை சுற்றி வந்து ஒரு நீர் இருக்குது. அதனால் வந்து என்னென்னா, நம்ம வந்து பிறக்கிறதும் ஒரு குழந்தை வந்து நீரில் தான், நம்ம இறந்தப்புறம் நம்முடைய அஸ்தியை கரைக்கிறதும் நீரில் தான். அப்போ நீர் வந்து நம்மளுக்கு பிறப்பு முதல் இறப்பு வரை நீர் இல்லாமல் ஒன்றுமே நடக்காது வாழ்க்கையில். அதுதான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது. நீர் அவ்வளோ ஆற்றல் வாய்ந்தது. நீருக்கு வந்து அவ்வளோ சக்தி இருக்குது. சபிக்கிறதுக்கும் சக்தி இருக்குது, ஆசீர்வதிக்கிறதுக்கும் சக்தி இருக்குது. எல்லாத்துக்குமே இதனுடைய பவர் வந்து ரொம்ப இன்றியமையாததாக இருக்குது. இப்போ வந்து ஆனால் இப்போ வந்து வாட்டர் வந்து ரொம்ப மாசுபட்டதுனால வந்து மனுஷனுடைய மைண்ட் மாதிரி தானே, மைண்டு போல் மாசுபட்டதுனால இது வந்து கலியுகத்தில் இதை வந்து நம்மளுக்கு சரியாக நடக்கலை. ஏன்னா அது நீர் எல்லாமே மாசுபட்டுடுச்சு. அதுக்கு அந்த ஆற்றல் இல்லாமல் போயிட்டதுனால ஆசீர்வதிக்கவோ சபிக்கவோ கூட சிலர் சபிப்பாங்க இல்லையா, அதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க அந்த காலத்தில். இப்போ நம்மளுக்கு ஆசீர்வதிக்கிறதுக்கோ எதுக்குமே அதுக்கு வந்து பவர் இல்லாமல் ஆயிடுச்சு இந்த வாட்டருக்கு. அது வேறு நிறைய எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் எல்லாம் போட்டு அதுலேருந்து வேறு எடுக்கிறோம் இல்லையா தண்ணியை, அதனால் வேறு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த காலத்தில் குளம், குட்டை இவ்வளோ தானே, நீரோடைகள் இப்படி தானே இருந்தது நீர். அதனால் அதுக்கு அவ்வளோ பவர் இருந்தது. இப்போது கலியுகத்தில் இப்படி தான் நடக்கும்னு அன்றைக்கே வந்து நம்ம சித்த பெருமக்கள் அன்றைக்கே வந்து ஃபார்முலாஸை கணிச்சு வச்சுருந்ததுனால தான் அன்றைக்கே வந்து இந்த மாதிரி தான் நடக்கும்ன்றதுனால வந்து வாட்டர் இப்படி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க அப்படின்றது அன்றைக்கே சித்த பெருமக்கள் கொடுத்தது தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். புரியுதுங்களா. அப்போவே சாதாரண நீரில் நீரோட்டம் இருக்கிற ஹர்ப்ஸ் ஏதாவது சேரும்போது லிவிங் பார்ட்டிகல்ஸ் அது வந்து சேரும்போது என்ன ஆகும்னா, அந்த வாட்டருக்கு வந்து அது வந்து உயிர்த்தன்மை பெற்றுமா. இப்போ எக்ஸாம்பிள் வந்து துளசியை போட்டாலும் சரி, வில்வம் போட்டாலும் சரி, அது வந்து அதனுடைய உயிர்த்தன்மையை பெற்றும். நார்மல் வாட்டரில் கூட நீங்கள் இதை போட்டிங்கன்னா அதுக்கு வந்து பயங்கரமான உயிர்த்தன்மை வருமா வாட்டருக்கு. இதான் அந்த காலத்திலே சித்த பெருமக்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால தான் ஒரு காப்பர் பாத்திரத்தில் நம்ம தண்ணியை வச்சு துளசியை போட்டாலும் சரி, வில்வம் போட்டாலும் சரி, அதுக்கு வந்து தீர்த்தமாக மாறிடுது. அது தீர்த்தம்ன்ற பேஸில் நம்ம எடுக்கலாம். ஜென்ரலாக நம்ம என்ன நினைப்போம், வாட்டர் குடித்தா தான் வந்து நம்மளுக்கு பிளட் ப்யூரிஃபை ஆகும் அப்படின்னு நினைக்கிறோம். வாட்டர் எடுக்கிறதே நம்ம பிளட் ப்யூரிஃபிகேஷனுக்காக அப்படின்னு எடுக்கிறோம் இல்லைங்களா. ஏன்னா இன்னைக்கு காலகட்டத்தில் அப்படி ஆயிடுச்சு. ஆனால் சித்த பெருமக்கள் அந்த காலத்தில் உயிர் வாழ்கிறதுக்காக வாட்டர் எடுத்தாங்களாம். அவங்க வந்து யூரினே போக மாட்டாங்களாம். அவ்வளோ வந்து பவர்ஃபுல்லாக அவங்க வந்து இருந்திருக்காங்க சித்த பெருமக்கள் அந்த காலத்தில். இன்றைக்கும் அந்த ப்ராசஸ் வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்களாம். பட் வந்து தெரியாது நம்மளுக்கு, அவ்வளோவா வெளியில் தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். யூரினே போக மாட்டாங்களாம். வெறும் ஸ்வெட்டு மட்டும் ஆகுமா அவங்களுக்கு. அந்த ஸ்வெட்டு ஆகி அப்புறம் அந்த உடம்பில் இருக்கக்கூடிய நீர் வந்து வெளியில் வந்ததுக்கப்புறமா தான் இவங்களுக்கு வந்து நீர் குடிக்கணுன்ற எண்ணமே வெளில வரும். ஸ்வெட்டு மூலமாக, யூரின் மூலமாக வராதான் அந்த காலத்தில் சித்த மக்களுக்கு நார்மல் ஹியூமன் பீயிங்ஸ்க்கு நான் சொல்லலை. ஸோ இப்போ கூட நம்ம பார்த்தோம் அப்படின்னா எங்கேயுமே வந்து மிருகங்கள் வந்து எப்போ பார்த்தாலும் தண்ணி குடிச்சிட்டு இருக்காது. ஒரு வேளை இல்லை 2 வேளை ஏதாவது
குளம், குட்டை, நீர், ஓடைகள் எங்கே இருக்கோ அங்கே போயிட்டு மிருகங்கள், எந்த மிருகங்களானாலும் போயிட்டு ஒரு வேளை குடிக்கும், இல்லைனா 2 வேளை வந்து குடிச்சிட்டு போகும் நீரை. ஆனால் நம்ம தான் என்ன பண்ணுறோம், 3 லிட்டர் குடிக்கணும், 4 லிட்டர் குடிக்கணும்னு சொல்லிட்டு குடிச்சிக்கிட்டே இருக்கிறோம் நீரை. இல்லையா, நம்மளுக்கு தேவையோ தேவையில்லையோ, உடம்பு கேட்குதோ இல்லையோ நம்ம குடிச்சிக்கிட்டே இருக்கோம். நம்ம கான்செப்ட் என்ன சொல்கிறோன்னா, பிளட் ப்யூரிஃபை ஆகணும், உடம்பு வந்து கம்ப்ளீட்டாக உள்ளே க்ளீன் ஆகிட்டு வெளில வரணும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த காலத்துக்கு இது உட்பட்டது, இந்த காலத்துக்கு இது உட்பட்டதுன்னு வச்சுக்கலான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து சுத்தமான நீரை வந்து, இப்போ நம்ம குடிக்கிற நீரை வந்து சுத்தமான நீராக மாற்றணும்னா இந்த எலக்ட்ரானிக் சாதனங்களுக்கு உட்பட்டதாக இருக்கட்டும், இல்லைன்னா எங்கேயாவது நீங்கள் நீர் உடையில் கொண்டு வந்ததாக இருக்கட்டும், இல்லைன்னா முளை உச்சியில் கொண்டு வந்ததாக இருக்கட்டும், எப்படிப்பட்ட நீராக வேணால் இருக்கட்டுமே, இதில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஒரு சின்ன ப்ராசஸ் சொல்கிறேன், அது வந்து ஈஸியாக பாருங்கள். ஏன்னா நம்ம வந்து சுத்த ஜலம் கொண்டு வர போகிறோம். அதுவும் சுத்த ஜலம்ன்றதும் சித்த பெருமக்கள் கொடுத்த ஃபார்முலா. அது வந்து மிக பெரும் ஃபார்முலா. அது வந்து நம்ம வீட்டில் செஞ்சுக்க முடியாது. அதனால் இதை நாங்கள் தனி ப்ராசஸில் பண்ணுறோம். இப்போ நீங்கள் வீட்டில் செஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன ப்ராசஸ், ஈஸியான ப்ராசஸ் சொல்கிறேன் பாருங்கள். இது வந்து என்ன பண்ணோன்னா, பெண்களுக்குன்னா துளசி, ஆண்களுக்குன்னா வெல்வம். இப்போ வந்து என்ன பண்ணணுன்னா, துளசி நிறைய எடுத்துக்கிட்டு ஒரு கண்ணாடி வெசல் எடுத்துக்கோங்க, கண்ணாடி பாத்திரம் எடுத்துக்கிட்டு அதில் வந்து இந்த துளசியை துளசி ஒன்று மட்டும் சொல்கிறேன், நீங்கள் வெல்வமும் சேம் ப்ராசஸ் தான். துளசியை போட்டுட்டு அதில் கண்ணாடி பவுல் மாதிரி இருக்கும், மேலே மூடி வந்து கண்ணாடியில் இருக்கும். அதை வந்து ஃபுல்லாக போட்டுட்டு நீங்கள் வந்து கொண்டு போய் மாடியில் வெயிலில் வச்சிடணுங்க. வெயிலில் வச்சுட்டு என்ன பண்ணணும், அதை வெயிலில் வச்சிங்கன்னா காலையிலேருந்து ஈவினிங்குள்ளே நம்ம பார்த்துட்டே தான் இருக்கணும். போயிட்டு இந்த துளசியில் உள்ள நீரானது ஆவியாகி மேலே உள்ள அந்த டூம் மாதிரி இருக்கும் இல்லையா, அதுக்கு போய் படியும். அதுக்கு போய் படிஞ்சதுக்கப்புறமா அதை எடுத்து கொஞ்சமாக வடித்து விட்டுக்கணும். அதை வடித்து எடுத்து வச்சுக்கணும். ஒரு சின்ன கண்ணாடி கிளாஸ்லேயோ அதுலேயோ ஒன்று எடுத்துக்கோங்க. இதே மாதிரி சாயங்காலம் வரைக்கும் அதை வந்து ஆவியாகினா அந்த வெயில் பட்டு அந்த துளசிக்குள்ளே போய் அந்த துளசியில் இருக்கக்கூடிய மெடிசினல் குவாலிட்டிஸை வந்து ஆவி மூலமாக வெளில கொண்டு வரும். இது கொஞ்சம் வேலை தான், பட் வீட்டில் செஞ்சுக்கக்கூடிய ஒரு வேலை. அப்போ வந்து அதை மாதிரி என்ன பண்ணணும், அதை வந்து இந்த மாதிரி நம்ம டெய்லி வந்து அந்த துளசியை வந்து வச்சு என்ன பண்ணணும், ஆவியாக்கி அந்த நீரை எடுத்து இந்த மாதிரி பண்ணி முடிச்சுட்டு எத்தனை நாளைக்கு முடியுதோ அத்தனை நாளைக்கு பண்ணிவிட்டு இந்த வந்திருக்கு இல்லையா ஆவியாகிய வாட்டர், இதை வந்து ஒரு கிளாஸில் போட்டு என்ன பண்ணணும்னா சந்திரனில் வைக்கணும். எப்போவுமே வந்து சுத்திகரிப்பு முறை நீங்கள் இந்த வாட்டரை வந்து இந்த ஆவியாக கிடைச்ச வாட்டரை வந்து நீங்கள் சந்திரனில் வச்சிடுறீங்க. மேலே ஒரு துணியை போற்றி சந்திரனில் வச்சிடுறீங்க. அதை எடுத்து திரும்பி உள்ளே வச்சுட்டு திரும்பி டெய்லி 12 டேஸ்க்கு வைக்கணும். இதை வைக்கிற அன்றைக்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு 2 லிட்டரோ 3 லிட்டரோ 5 லிட்டரோ எவ்வளோ லிட்டரோ ஒரு ஃப்ரீசர், நம்மக்கிட்ட ஃப்ரிட்ஜு தான் சின்னது இருக்கும் அப்படின்றதுனால டீஃப்ரிஜரில் வந்து வச்சுருங்க. டீஃப்ரிஜரில் வந்து வச்சிடும்போது 12 நாள் இந்த நம்ம ஆவியாக்கின வாட்டர் இருக்கு இல்லையா, ஆவியாக கிடச்ச வாட்டர், அதுவுமே 12 டேஸ்க்கு வந்து சந்திரனில் இருக்கணும். முதல்ல சூரியனில் வச்சு எடுத்தோம், இப்போ சந்திரனில் வைக்கிறோம் 12 டேஸ்க்கு. அப்புறமா 12 டேஸ்க்கு வந்து ஏதோ ஒரு வாட்டர், ஆர்ஓ வாட்டரோ ஏதோ ஒரு வாட்டர். ஏன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு எல்லாமே இப்போதைக்கு வந்து மெமரி லெஸ் வாட்டரே கிடைக்காது. இப்போது எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு மெமரி இருக்குது. அது வரக்கூடிய அதனுடைய பாதையை பொறுத்து அதனுடைய மெமரிஸ் எடுக்கும். இல்லைன்னா வந்து இப்போ வந்து நம்ம போர்வெல், கிணறு எப்படி எடுத்தாலுமே அது இருக்கக்கூடிய இதுலேருந்து அங்கே ஒரு மெமரி இருக்கும். அதுக்கு ஒரு மூலிகைகள் இருந்தால் அந்த மூலிகையோட மெமரி எடுத்திருக்கோம். அந்த மாதிரி மெமரி இல்லாத வாட்டரே இப்போ கிடைக்கல. அதனால் என்ன பண்ணலான்னா, நம்ம இப்போ ஆர்ஓ வாட்டர் தான் குடிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஆர்ஓ வாட்டர் கொஞ்சம் எடுத்து நீங்கள் டீஃப்ரிஜருக்குள்ளே வச்சுடுங்க. 12 டேஸ் அப்படியே இருக்கணும் அது ஃப்ரீசர்லேயே. அப்புறமா எடுத்து 13th டேன்னு வச்சுக்கோங்களேன், 1 லிட்டருக்கு வந்து 10 ml 10 ட்ராப்ஸ்ன்னு போட்டால் போதும். 10 ட்ராப்ஸ் நம்ம சுட்டு மருந்து விடுறோம் இல்லையா, அதில் வந்து இந்த ஆவியாக வச்சுருக்கோம் இல்லைங்களா, சந்திரனில் 12 நாளைக்கு வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து 1 லிட்டருக்கு 10 ட்ராப்ஸ் போட்டிங்கன்னா அது வந்து கம்ப்ளீட் பியூர் வாட்டர் ஆகிடும். இது வந்து ஆசீர்வதிக்க பயன்படுத்தலாம், ஆரா கிளென்ஸுக்கு பயன்படுத்தலாம், அப்புறம் வந்து முகத்தில் வந்து ரொம்ப டல்லாக இருந்தால் முகம் கழுவ பயன்படுத்தலாம். குழந்தைங்களுக்கு வந்து ஏதாவது முகம் டல்லாக இருக்குது அப்படின்னு நம்ம யோசிச்சோன்னா முகத்தில் போட்டு தெளித்தோம் அப்படின்னா இந்த வாட்டரை வந்து அவங்களுக்கு நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்கும்.
ப்ரேயர்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம், இது தீர்த்தமாக யூஸ் பண்ணலாம். இந்த அளவுக்கு வந்து நம்ம பண்ணிக்க முடியும். இது வந்து நீங்கள் வீட்டில் பண்ணிக்கக்கூடிய ஒரு முறை. நான் சொன்னது துளசி வில்வம், துளசி தனியாக வில்வம் தனியாக பண்ணணும். பெண்களுக்குன்னா துளசி, ஆண்களுக்குன்னா வில்வம். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். பண்ணி வச்சுட்டு கூட நீங்கள் வீட்டில் வந்து இதை யூஸ் பண்ணிங்கன்னா கூட ரொம்ப 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 பியூட்டிஃபுல்லாக ஒர்க் ஆகும் இது. அதனால் இந்த மாதிரியும் நீங்கள் செஞ்சுக்கோங்க. நம்ம ஒரு சுத்த ஜலம் செய்கிறோம், அது வந்து கொஞ்சம் கஷ்டமான ஒரு ஃபார்முலா. அவ்வளோ ஈஸியாக இந்த மாதிரி சொன்ன அளவுக்கு ஈஸி கிடையாது அது. அதுவும் நான் செய்யும்போது சொல்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு வரும்போது February 1st வீக்கில் வந்துடும். அப்போ வரும்போது உங்களுக்கு அதையும் நான் சொல்கிறேன். எதுவுமே இங்கே சீக்ரெட் கிடையாது. உங்களால் செய்ய முடியாத ஒன்றை வந்து நம்ம செஞ்சு கொடுக்குறோம், அவ்வளோதான். வந்து உங்களுக்கு தெரியாமல் செய்கிறதுக்கு இங்கே எதுவுமே கிடையாது. அதனால் இந்த வாட்டர் ப்ராசஸ் வந்து ஈஸி தான். முடிஞ்சவங்க செஞ்சு, இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க நிறைய பேர் இருப்பீங்க இல்லையா, நீங்கள்லாம் செஞ்சு வச்சுக்கோங்க. இதை வந்து செஞ்சுட்டு யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப பெனிஃபிட்டபுளாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நாங்கள் போடுற எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.